சின்ன கதை உதாரணமாக சொல்லலாம். நீங்கள் ஒரு 2வது வகுப்போ 3வது வகுப்போ படிக்கும் பொழுது ஆசிரியர் வகுப்பில் கேட்குறார், இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? நீங்கள் ரொம்ப வேகமாக எந்திரிச்சு குதிச்சு கையை தூக்கி மகாத்மா காந்தின்னு சொல்றீங்க. மொத்த கிளாஸே உங்களை பார்த்து சிரிக்குது. டீச்சர் உட்கார அப்படின்னு உட்கார சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அப்பதான் திடீர்னு உரைக்குது விடை தப்புன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்க உணர்ற அந்த அவமானப்படுத்தப்பட்டதா உணர்றது, அந்த உணர்ச்சி வரும் பொழுது அந்த அவமானப்படுத்தப்பட்ட உணர்வு ஏற்பட்டதுனால உடனே நீங்க என்ன முடிவு பண்றீங்க? எதிர்காலத்தில் எப்பவுமே இந்த மாதிரி வேகமா எந்திரிச்சு எதுலையும் ஆக்டிவா இருக்கிறது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. கடந்த காலத்தில் எப்பவோ நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எதிர்காலம் முழுமைக்கும் நீங்க முடிவெடுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? 10 வருடம் 20 வருடம் அல்ல 30 வருடங்களுக்கு பிறகு ஆபீஸ்ல நீங்க உங்க டீமோட உட்கார்ந்திருந்தீங்கன்னா கூட எல்லாரும் பிரசன்ட் பண்ணும் பொழுது நீங்க நினைக்கிற கருத்தை நீங்க வேகமா எந்திரிச்சு பிரசன்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க ஆக்டிவா இன்வால்வ் ஆக மாட்டீங்க. உங்க கருத்தை வேற யாரோ சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மூல மனப்பாங்கு இந்த சிறு வயதிலே உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட சுய சந்தேகம்,